அஸ்ஸலாமு அலைக்கும். டேஸ்டியான முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் நல்லா 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டுடணும். எண்ணெய் சூடான அப்புறம் 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் சீரகம் போடணும். நான் இதில் 3 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வதக்கிட்ட அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு போட்டுட்டு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும். அப்புறம் 1 கப் தேங்காய் போடணும். வதக்கிட்ட அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் முள்ளங்கியும் போட்டு சிம்மிலே வச்சு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிடணும். முள்ளங்கி கொஞ்சம் வேகறதுக்கு லேட் ஆகும், அதனால சிம்மில் மூடி விட்டு நல்லா வதக்கணும். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்கின அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் போட்டு ஒரு டைம் வதக்கிடணும். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு ஒரு டைம் நல்லா எல்லாத்தையும் பிரட்டி விட்டு நல்லா ஆற விட்டுடணும். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த ஆறின எல்லாத்தையும் அதை போட்டு நல்லா சட்னிக்கு குறைன்னு அரைக்கிற மாதிரி ஒரு டைம் அரைச்சிடணும். டேஸ்டியான முள்ளங்கி சட்னி ரெடி. இதை அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு டைம் ஆச்சும் எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்தால் வாய்வு பிரச்சனை இருக்காது. சின்ன பிள்ளைங்களுக்கு பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு சாப்பாடில் போட்டு கொடுத்தா அவங்களுக்கு பசி அதிகமாக